வணக்கம் நேர்களே, இது கிரைம் டைம். வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி வீட்டில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் சொகுசு கார்கள் முதல் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் வரை பல விஷயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றின் பின்னர் ரோல்ஸ் ராய்ஸ், மினி கூப்பர் கார், தார் வகை ஜீப்கள், தங்க வைர நகைகள், அமெரிக்க டாலர்கள் மற்றும் சொத்து பத்திரங்கள் என்று கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஆவணங்களை முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி வீடு மற்றும் அவரது தொடர்புடைய இடங்களில் இருந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆபரேஷன் எம் அடுத்து நடக்கப் போவது என்ன? கடந்த அதிமுக ஆட்சியில் 2016, 2021 வரை பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவர் வேலூரைச் சேர்ந்த கேசி வீரமணி. 5 ஆண்டு காலம் வலுவான துறையின் அமைச்சர் பதவியில் இருந்த கேசி மணி மீது தொடர்ந்து பல்வேறு சொத்து குவிப்பு புகார்கள் எழுந்து வந்தன. இந்நிலையில் 2016 ஆண்டு மற்றும் 2021 ஆண்டு தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களே சிக்கலில் சிக்க வைத்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்த வேலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அடுத்த நாளே அதிரடி சோதனையை மேற்கொண்டனர். வருமானத்திற்கும் அதிகமாக 28.78 கோடி, அதாவது 654% சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் பல ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். குறைந்த விலையில் தனது உறவினர்கள் பெயர்களில் சொத்துக்களை வாங்கி சில மாதங்களுக்கு பிறகு அவற்றை தனது பெயருக்கு மாற்றியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து கேசி வீரமணி அவர் தொடர்புடைய இடங்களில் இருந்து சொத்து ஆவணங்களை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவற்றை வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக சரிபார்த்து ஆவணங்களை எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த சோதனையில் மொத்தம் 34,1060 ரூபாய் ரொக்கம், 1,80,000 மதிப்பிலான அமெரிக்க டாலர், ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆகியவற்றை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைப்பற்றி உள்ளனர். அத்துடன் கணக்கில் வராத மினி கூப்பர் சொகுசு கார் ஒன்றையும் 4 தார் வகை ஜீப்புகளையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். வங்கி பரிமாற்ற விவரங்கள் அடங்கிய 5 ஹார்ட் டிஸ்குகள், வங்கி கணக்கு புத்தகங்கள், 5 கிலோ எடை உள்ள 623 சவரன் தங்க நகைகள், 47 கிராம் வைர நகைகள், 7.2 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றி உள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி வீட்டு வளாகத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 275 யூனிட் மணல் குவித்து வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இல்லங்களில் எல்லாம் சோதனையிட்டதில் எந்தவித அவர்களுக்கு தேவையான எவிடன்ஸும் கிடைக்காமல் இன்றைக்கு ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றிருக்கின்றார்கள் என்றால் தேர்தல் களமானாலும் நீதிமன்றமானாலும் நாங்கள் எந்த விதத்தில் மக்கள் மன்றத்திலும் நாங்கள் எந்த விதத்திலே சந்திக்க வேண்டுமோ அந்த விதத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இவர்களுடைய இதை போன்ற இந்த ரைடு என்கின்ற அச்சுறுத்தல், இதை போன்றதெல்லாம் நாங்கள் கடந்த காலத்தில் எல்லாம் கடந்து வந்தவர்கள்தான். கைப்பற்றப்பட்ட சொத்து ஆவணங்களின் அடிப்படையில் அவை எந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்டுள்ளது, முறையாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதா என்றும் விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றனர். அத்துடன்
முன்னாள் அமைச்சருக்கு பினாமிகளாக செயல்பட்டவர்கள் யார் யார், அவர்களின் வங்கி விவரங்கள், சொத்து விவரங்களையும் அடுத்தடுத்து ஆய்வு செய்து நடவடிக்கை பாயும் என்று தெரிகின்றது. தஞ்சை மாவட்டத்தில் கணித மேதை